அல்லேலூயா. மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இவ்வளவுதானா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இயேசு வந்திருக்காருன்னா எப்படி சத்தம் இருக்கும் சொல்லுங்களேன். இயேசு வந்தா எப்படி சந்தோஷமா இருக்கும்? இல்லையே. ஒரு பர்தமீன் குருடன் அவன் பார்த்து கேட்கிறான், என்ன கூப்பிட்டாராம்? எப்படி கூப்பிட்டாரு? தாவீதின் குமாரனே அப்படியே கூப்பிட்டாரு. சத்தமா. இயேசு வந்திருக்கிறாருன்னு சொன்னா எப்படி சத்தமா இருக்கணும்? ஐயோ சோத்திரம். எனக்கு கேட்கல. இல்ல கேட்கல, இன்னும் கேட்கல, இன்னும் கேட்கல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. உரத்த சத்தத்தோடு. ஆமென். அப்படியே கொஞ்சம் எழுந்து, கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து, ஆமென். அப்படி என்ன பண்றீங்கன்னா, ஒரு 2-3 சீட்டு காலியா இருக்கு, அப்படி ஃப்ரண்ட்ல வாங்க பார்க்கலாம். வரலையா? இயேசுவை பார்க்கிறதுக்கு ஓடி வரணும்னா வாங்க. ஆமென். பாருங்க, எங்க பாஸ்டர் உடனே வந்துட்டார் பாருங்க. இதுதான் எங்க தலைவர். ஆமென். தலைவரை கீழ்ப்படியும் போது பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா? சொல்லுங்களேன். வாங்க முன்னாடி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாம் முன்னாடி வாங்க. நம்ம முன்னாடி வந்துட்டா தான் விட்டு அடிக்கிறவங்க பின்னாடி உட்காருவாங்களாம். கரெக்டா? ஸ்கூல்ல விட்டு அடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? முன்னாடி பிரின்சிபால் பாத்திரக்கூடாது, எக்ஸாம் எழுதும்போது பாத்திரக்கூடாது, என்ன பண்ணுவாங்களாம்? சைடில் இப்படி வச்சு வச்சு எழுதுவாங்க. ஆமென். சிஸ்டர்ஸ் வாங்க, முன்னாடி வாங்க. சகோதரி வாங்க, கொஞ்சம் வாங்க. உங்களெல்லாம் நான் பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறதா நான் ஓடி வந்திருக்கிறேன். இயேசு அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நம்ம சபை. ஆமென். இது நம்ம சபைன்றதுனால நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன். ஆமென். கோச்சிக்கினீங்களா? சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இவரு இப்படி சொல்றதுனால நான் கோச்சிக்கினேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிரதர்ஸ் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்களேன். தம்பிங்க தமிழா, இந்தியா, இங்கிலீஷா? தமிழ் தானே? சோத்திரம். ஆமாம். ஸ்டைலை பார்த்தா அப்படிதான் இருக்குது. நான் எதுவும் வடநாட்டிலேருந்து வந்த மாதிரி தோணுது எனக்கு. ஆமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்த மாதிரி தோணுது. நீங்களா தெலுங்கா? சொல்லுங்களேன். தெலுங்கா தமிழா? சொல்லுங்களேன். ஏங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தா எப்படியோ மூஞ்சி அப்படி தொங்க போட்டு இருக்காதீங்க, சந்தோஷமா இருக்கணும். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? நல்லா சந்தோஷமா சொல்றீங்க. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிறுத்தி நிதானமா அழகா சொன்னா எனக்குள்ள சந்தோஷம் வருதா வரலையா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன்னா இயேசுவை பார்க்க நம்ம வந்துட்டாலே சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆராதனை செஞ்சோம், இவ்வளவு நேரம் தேவனை மகிமைப்படுத்தணும், இவ்வளவு நேரம் கர்த்தரை மகிமையாய் செய்திருந்தோம். அது மாத்திரமல்ல, அருமையான அம்மா அவங்க தேவ செய்தி கொடுக்கும்போது அது கொஞ்ச நேரம் கொடுத்தா கூட உடனே என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இன்னும் கேட்கணும் தோணுச்சு. வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்ட காரியங்கள், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, அக்கிரமங்களை குறித்து இதெல்லாம் சொல்லிட்டு வருகை குறித்து சொல்றாங்க. வருகைக்கு முன்பதாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்?
1000 வர அரசாட்சிக்கு முன்பதாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்து போட்டவன தான் அதுக்கப்புறம் தான் இந்த உபத்திரவங்களாம் வரும். ஆமேன். ஆனால் இப்பயே வந்துடுச்சு, அமெரிக்காலாம் வந்துடுச்சு, இந்த சிப்பெல்லாம் போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு வராங்க. சத்ரு சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறான், எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் அப்படியே தான் இருக்கிறோம். மற்றவங்ககிட்ட நம்ம அன்பு காட்டுறது இல்லை, மற்றவங்களோட பேசுறது இல்லை, மற்றவங்க தேவனை குறித்து சொல்றது கிடையாது நம்ம. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கர்த்தரை ஒரு மனத்தோடு நம்ம ஆராதித்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? எத்தனை பேர்? ஹல்லேலூயா. அவரை கனப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மினிஸ்டர் வந்துட்டாரு, மினிஸ்டர் வந்தா என்ன பண்ணுவோம்? எப்படி பண்ணுவோம்? ஆமா, ஆரவாரத்தோட கனப்படுத்தும் போது முதல்ல என்ன பண்ணுவோம்? எழுந்து நின்று அவர் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கல்ல, எங்க நீங்க சொல்லுங்க, நீங்க பதில் பேசுங்க. ஆமேன். ஆனர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று அப்படியே கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். இயேசு என் முன்னாடி வந்து நிற்கிறாரு, என் தேவன் என்னோடு முன்னாடி வந்து நிற்கிறாருன்னு சொல்லி நீங்க அப்படியே கண்ணை மூடி நீங்க உணருவீங்க, நீங்க தேவ பிரசன்னத்தை உணருவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரஷந்தலதர பலவா. ஓ மகிமை மகிமை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் வாயத்தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. ஹல்லேலூயா. ஓ மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரஷந்தலதரபா. ஓ ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே என்னோடு பேசுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து முடிப்பவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து முடிப்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்தமே, நீரே நீர் மாத்தமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆஹா அல்லேலுயா, ஆமென். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு குருடனை கண்களை திறந்த தேவாதி தேவனுக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. செவிடர்களை கர்த்தாவே கேட்கும்படியாய் வைத்த தேவாதி தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முடவனை நடக்க வைத்த தேவாதி தேவனை நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக 6 நாட்கள் நாங்கள் எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய சொந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் செய்தோம் அப்பா. இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்த நாளை கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நாசம் மோசங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காரலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த நாளிலே உங்களை மறுபடியுமாய் பார்த்து பேசி தேவன் கொடுத்த அருமையான இந்த தருணத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு பேச வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு உறவாட வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்க்க வந்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க துதி இருக்கிறதோ, எங்க தேவனை மகிமைப்படுத்துறார்களோ, அங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணிடுவாரு. ஆமென். ஒரு நேற்று தினத்துல ஒரு யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். அம்மா சொன்னது போல இந்த விக்கிரத்தை குறித்து ஒரு காரியத்தை பேசினாங்க. அதை குறித்து நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் விலை விரிச்சு சொல்லிடுறேன். ஒரு தேங்காவுடைய விலை எவ்வளோ? ஒரு தேங்காவோட விலை எவ்வளோ? 30 ரூபாய். ஒரு 10 ரூபாய். ஸோ 10 ரூபா தான் ஸ்டார்டிங். ஸோ சமையல் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமீன். ஒரு 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் வச்சுங்களேன். ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், இன்னைக்கு 40 ரூபா, 50 ரூபாய்கிட்ட வந்துடுச்சு. ஆனால் இந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம 10 ரூபாய் கொடுத்து வாங்குற தேங்காவை நம்ம 40 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அது எதுக்கு? ஒரு வீட்டில் போய் செய்யும் போது அது குழம்பு ருசியாக இருக்கிறதுக்காக நம்ம செய்வோம். இந்த விற்கிறதுக்கு முன்பதாக அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி வச்சுட்டு அந்த இடத்துல அப்படி வச்சுட்டு அதை ஏலம் விடுறாங்க. இது நேற்று பார்த்துட்டு நான் சில பாசஸ்ங்களை அமுச்சு விட்டேன். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்களோ அந்த காரியத்தை வச்சுட்டு செஞ்சுட்டு இதை வந்து அந்த மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறாங்க, ஏலத்தை விடுறாங்க. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ரேட்டு 3000 ரூபாவாம். அந்த தேங்காவுடைய விலை 3000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட்டு. 3, 6, 9, 12 அப்படியே போய் 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 3,33,000 ரூபாய்க்கு அந்த தேங்காய் வாங்கியிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. 3,33,000 ரூபாய் கொடுத்து அந்த ஒரு தேங்காவுடைய விலை ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரியுதுன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நான் இப்போ நினச்சி பார்த்தேன், நான் 1 ரூபா கூட கொடுக்காம எவ்வளோத்தான் நான் ஏமாத்தினேன், எத்தனை பேரை துன்பப்படுத்தினேன். உங்களே இல்லைங்க, என்ன சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கோச்சிப்பீங்க. எவ்வளோ அடி, எவ்வளோ உத, எவ்வளோ பேரை துன்புறுத்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அவனையும் இவனையும் என்ன கண்டபடி வார்த்தைகள் பேசி எவ்வளோனவோ பண்ணியிருக்கிறோம்.
ஆனா ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. கரங்களை தட்டக்கூடாதா? அல்லேலூயா. ஒரு சாதாரணமா அழுகி போகிற ஒரு தேங்காய்க்கு இந்த ரேட்டு கொடுத்து வாங்குறான்னா, உன்னையும் என்னையும் வாங்கினவருக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இதை யோசித்து பார்க்கும் போது, ஒருவேளை அவங்க செய்த காரியம் ஒரு இதா இருக்கலாம். ஆனா இதை நினைக்கும் போது என்னுடைய இருதயத்துல என்ன யோசித்தேன், என்ன விலை கொடுத்து வாங்கினவருக்கு நான் பிரயோஜனமா இருந்து கொண்டிருக்கிறேனே. அல்லேலூயா. அது அழிந்து போகிற பொருள். ஆனா நம்ம அழியாத பொருளை நித்தியமாய் காலமாய் நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அம்மா சொன்னது போல ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறோம், இந்த புள்ள மேல ஆசை வைக்கிறோம், ஒரு வேலை மேல ஆசை வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு கடைசியில் நம்ம என்ன பண்றோம், கர்த்தரை பின்னாடி தான் வச்சுட்டு இருக்கிறோம். தேவனை பின்னாடி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, அவரை நான் முன்னாடி வைப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எதை செஞ்சாலும் நான் அவரை முன்னாடி வைப்பேன். ஆமென். எதை பண்ணாலும் நான் ஆண்டவரை முன்ன வச்சுதான் நான் செய்ய போறேன் இனிமேல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அன்பு உள்ள தெய்வம். அதனாலதான் அவர் பாருங்க, 1 அடி எனக்காக வாங்கினாரா. நான் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறேன். ஆமென். நீங்களாம் கூட நல்லா பார்க்குறேன், பக்கத்தில் நீங்க கூட நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன். ஆனா என் இயேசு ட்ரெஸ்ஸை கழட்டி சீட்டு போட்டாங்க. அது போட்டு அதை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதை வாங்கினாங்க, அவங்களுக்குள்ள சீட்டு போட்டு வாங்கினாங்க. ட்ரெஸ்ஸு விலை மதிக்க முடியாத ட்ரெஸ். அது இயேசு கிறிஸ்துடைய ட்ரெஸ், விலை மதிக்க முடியாத ட்ரெஸ். அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு போனது. ஆமென். அதுல இருந்து வல்லமை வந்தது, அற்புதம் நடந்தது. நீங்க போடுற ட்ரெஸ் கூட சாதாரணமான ட்ரெஸ் இல்லை. அப்ப என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்? இந்த பக்கம் ஒரு பாக்கெட்டு, எப்படி பாக்கெட் இருக்கு, சகோதரிகள்லாம் சில இடத்துல போட்டிருப்பாங்க, பார்த்துருக்குறேன். அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தா இந்த இடத்துல ஒரு கிழிஞ்சு போயிருக்கும், இந்த 2 கை 2 பக்கம் கிழிஞ்சு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இதுக்கப்புறம் இங்கிருந்து நல்லா கரெக்டா இருக்கும். சில வாலிபர்கள் இந்த இடத்துல அப்படியே அங்கங்க கிழிஞ்சு கிடக்கும். நான் பரிதாபப்படுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ, பேண்ட் வாங்குறது கூட காசு இல்லை போல இருக்கு, கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுன்னு வரான்டா. ஐயோ இந்த சைடெல்லாம் கிழிஞ்சிருக்குது. ஐயோ எம்மா, என்னம்மா துணி கம்மியாயிடுச்சம்மா, ஏமா இதெல்லாம் கிழிஞ்சிருக்குது. இந்த 2 பக்கம் ஸ்டைலாம் கேட்டா, ஸ்டைல் அங்கிள், நீங்க என்ன அந்த காலத்திலே இருக்கிறீங்க, ஃபுல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு. ஆமென். ஃபுல்லாத்தையும் போட்டுக்கின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒன்றும் தெரியாத அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ட்ரெண்டே மாறி போச்சு. உன் ட்ரெண்ட் எங்க இருக்குது? உன்னை பார்க்கிற பார்வையில ட்ரெஸ் போடுறதுலையும் இயேசுவை அங்க பார்க்கணும் உங்களை. ஆமென். நீ ட்ரெஸ் போடுறதுலயும் ஆண்டவர் உங்களை பார்க்கணும். உண்மையிலேயே இவங்க கிறிஸ்தவங்கள் தானா? பைபிளை தூக்கிட்டு வந்து ஜாலியா வர்றோம். அப்ப பார்க்கும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேர் பைபிளும் தூக்குறது இல்லை. ஆமென். பைபிளும் தூக்குறது இல்லை, எல்லாம் இப்ப லேப்டாப்பு, செல்போனு. ஆமென். அட்வான்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுனால என்ன போச்சு, இப்போ நிறைய காரியங்கள் நிறைய அட்வான்ஸா வந்ததுனால எல்லாமே நீங்க என்ன பண்றோம், இந்த வேத புத்தகத்தை என்ன பண்றது இல்ல. இதுக்கு ஒரு வசனம் இருக்குல்ல, வேதத்தை சுமந்தாய், என்ன சொன்னாரு, இந்த வேதத்தை சுமந்தா நான் உண்மை சுமப்பேன்னு சொல்றாரு. இது அக்கு வேற ஆணி வேறையா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இதோட 5வது பைபிள் கிழிச்சு படிச்சது. அது சொல்லுவாங்க பாருங்க, நீங்க படிச்சு கிழிச்சிட்டீங்க. ஆமென். எடுத்து பாருங்க, அப்புறம் தனித்தனியா வரும். இதுல இருந்து சில காரியங்கள் தனித்தனியா வரும். இன்னொரு பைபிள் வீட்டில் இருக்குது, பெரிய பைபிள் ஒன்று இருக்கு. 5 பைபிள், இது 5வது பைபிள். அல்லேலூயா. 93 இருந்து 1993 இருந்து நான் ஊழியம் செய்யறேன். 1991 ரட்சிக்கப்பட்டேன். தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ண, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்காக செஞ்சோம். சில நாட்கள் சில காரியங்கள், என்னுடைய வாழ்க்கைலாம் ரொம்ப படுமோசமான வாழ்க்கை. நான் நினைச்சு பார்த்தேன்னா உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு தகுதியே இல்லை. இங்கெல்லாம் நின்று பல ஊழியர்களோடு பேசும்போது, இன்னைக்கு இந்த சபை போதகரோட பேசும்போதெல்லாம் பார்த்தா இந்த தகுதியே கிடையாது நமக்கெல்லாம்.
அல்லேலூயா. தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுக்கிறாருன்னா அந்த தகுதியை நம்ம என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணும். தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள நம்ம அந்த காரியத்தை கத்துக்கொள்ளணும். அப்படியே நம்ம அப்படி பிடிச்சுக்கணும். ஒருத்தரை பார்த்து உங்களை என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற கூடாது. அப்ப நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சபையில நம்ம கரெக்டா இருக்கணும், பிள்ளைகள் மத்தியில கரெக்டா இருக்கணும், உங்களுடைய வேலை ஸ்தானத்துல கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? பெருசா நம்ம நினைச்ச காரியத்தை எல்லாம் விட்டு போயிடுறோம். ஆனா தேவன் சொன்ன காரியத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, தேவனுக்காக உபயோக பண்றது இல்ல. ஆமென், அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆமென். எனக்கு போன வாட்டி கொடுக்கும் போது ஐயா ரொம்ப டைம் சொன்னாரு. ஆனா நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துட்டனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா சரியான நேரத்தில் முடிக்கணும். அதனால கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துறாரு ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. முடிந்த வரைக்கும் நான் எவ்வளவு சீக்கிரமா ஒரு நைட் பிரேயர் வரைக்கும் கூட்டு போயிடுறேன் உங்களை. என்னங்க புரிஞ்சுதா இல்லையா? நைட் பிரேயருக்கும் கூட்டு போயிட்டுமா? சோத்திரம். சிஸ்டர் பயங்கர ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்களே. சிஸ்டர் நைட் பிரேயர் வரைக்கும் நம்ம நடத்தலாமா? சபையில நைட் வரைக்கும் நம்ம உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கேட்கறதுக்கே நம்ம யோசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணாரு. மலை பிரசங்கம் எத்தனை நாள் சொல்லுங்க? 3 நாள் பிரசங்கம். 3 நாள் பிரசங்கம் பண்ணாராம். 3 நாள் வரைக்கும் சாப்பாடே இல்லையா, தண்ணி இல்லை. ஒருவேளை தண்ணி குடிச்சிருப்பாங்களா, சாப்பிட்டு இருப்பாங்களா, நம்ம தான் யோசிப்போம். ஆனா கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுன்றாரு. 3 நாளா சாப்பிடலன்றாங்க. 3 நாளா உட்காந்து பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அங்க மைக்கு கிடையாது. அப்போ அவ்வளோ ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பேரு ஜனங்கள் கேட்கிறாங்க. அந்த அந்த மலையில பேசும்போது இங்க பேசுறா எக்கோ கேட்குமா, இந்த நம்ம பேசுற மாதிரி. அப்ப இயேசு பேசும்போது எல்லாருக்கும் கேக்குதான். அந்த மலையில எந்த சத்தம் இருக்காது, எந்த சவுண்டு வராது, மிருகம் சவுண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாமே அன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? 3 நாள் வரைக்கும். அப்ப நினைச்சு பார்க்கலாம், இரவுல தூங்கி இருப்பாங்களா தெரியல. ஆனா வசனம் சொல்லுது 3 நாள் அவர் பிரசங்கம் பண்ணினார். இரவுல பண்ணிருப்பாரு, ஒருவேளை பகல்ல பண்ணிருப்பாரு. எப்படியெல்லாம் அவங்க தீவட்டிகளை ஏத்தி கொண்டு உக்காந்து இருப்பாங்க. நம்ம சும்மா அதெல்லாம் பைபிள்ல இல்லை. ஆனா நான் சில காரியத்தை நான் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நம்ம நடத்தும் போது அரை மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாலும் என்ன பண்றாங்க? டைம் பார்த்துன்னு கிளம்பி போயினே இருக்கிறாங்க. சில சபையெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா நீங்க முடிகிற வரைக்கும் இருந்திருக்கீங்க. உங்களுக்கே ஒரு கரங்களை தட்டுங்க. ஏன்னா நான் பேசுறது புரியல போகிறேன். இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல தானே சொல்றேன். ஆமென். நீங்க எவ்வளவு நேரம், உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் 1 மணி நேரம் நம்ம ஆராதிச்சோம். ரொம்ப சந்தோஷம், பயங்கரமா இருந்தது. எங்க சபையில, எந்த சபையில இந்த மாதிரி 1 மணி நேரம் ஆராதனை கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிச்சுட்டு உடனே தேவ செய்தி, உடனே காணிக்க, உடனே டக்குன்னு அறிவிப்பு, உடனே வாழ்த்துக்கள், உடனே ஜபம் முடிச்ச உடனே டக்கு என்ன பண்ணுவாங்க? ஷெட்யூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சரியான நேரத்துக்கு ஆரம்பித்து சரியான நேரத்துக்கு நம்ம முடிக்கிறோம்னா, முக்கியத்துவமே தேவனை ஆராதிக்கிறது தான். அல்லேலூயா. பிரசங்கெல்லாம் அப்புறம்தான். இங்க உண்மையிலே சொல்றேன், இங்க ஆராதிக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய பழைய நினைவுகளுக்கு ஓடி போட்டிருக்கிறேன். ஆராதனைக்கு பண்ணும் போதெல்லாம் பழைய நினைவுகள் ஓடுறது. இப்ப பிரசங்கம் அதிகமா சொல்றதுனால கொஞ்சம் ஆராதனை கம்மியாயிடுச்சு. இப்ப கத்துக்கிட்டேன், இன்னும் கத்துக்கிட்டேன். ஆண்டவரே இன்னும் ஆராதனை செய்யணும், இன்னும் ஆராதனை செய்யணும். ஆண்டவர் அந்த பரலோகத்துல இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் பேசுறது, நான் மைக்க பிடிக்குது, இப்படிலாம் கிடையாது. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்தர் தான் சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் இன்னும் சத்தம், எல்லா குட்டிங்க சொல்லுங்க, சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லி கொடுங்க, பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி கொடுங்க. இது சொல்லி கொடுக்கிற இடம். ஆமென்.
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லிட்டே இருக்கணுங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும், ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டோன்னு ஒன்று என்ன பண்றோம் நம்ம? தேங்க்ஸ், நன்றி. ஒரு ஒரு பிச்சை கேட்கிறவங்க கூட ஒரு வெளியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்குறாரு, கொடுக்கும்போது எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ கொடுப்போம்? அட சொல்லுங்களேன், நீங்க இது வரைக்கும் போட்டதே இல்லை போல இருக்கு. 10 ரூபா கொடுக்குறீங்க, சோத்திரம் ஆண்டவரே. 10 ரூபா கொடுக்குன்னு சொல்லுங்க. எப்படி கொடுக்குறோம்? ஒரு 10 ரூபா கொடுப்போம். ஒரு 100 ரூபா கொடுத்தா குறைஞ்சிருவோமா? சொல்லுங்க சொல்லுங்களேன். 100 ரூபா கொடுத்தா யாரு கொடுக்குறீங்க? சோத்திரம். கர்த்தருக்கு கொடுக்கறத, ஏழைக்கு கொடுக்கறத கர்த்தருக்கு கொடுத்துட்டோம். அப்ப உங்க மைண்ட் எங்க இருக்குது? இவனுக்கு எதுக்குடா 10 ரூபா கொடுக்கணும்? கொடுப்போமா? இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்? சொல்லுங்களேன். 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? 100 ரூபா 10 ரூபா கொடுத்துடலாம். 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? 500 ரூபாய் கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம்ல. ஆசிரமத்துக்குலாம் நம்ம 1000, 2000, 3000, 5000, 10,000 கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கலாம். ஆசிரமங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். உன் நல்ல நாள், உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், இதெல்லாம் என்ன பண்ணுங்க? செலிப்ரேட் பண்ணுங்க. போய் அங்க இல்லாதவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுங்க. விலை மதிக்க முடியாத ட்ரெஸ்ஸை வாங்கி நான் போட்டு நம்ம ஜாலி காட்டுறதை காட்டிலும் அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருப்பப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா உங்க ஆசீர்வாத பேங்க் எங்க இருக்கு? உன் வீட்டில் இருக்கிற பேங்க் என்ன பண்ணுமா? நிறைஞ்சிட்டே இருக்குமா, குறையாமல் இருக்குமா வீட்டில். நீங்க அரிசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அரிசி குறைஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு பார்த்தா அரிசி அது எப்படிதான் குறையுதுன்னு தெரியலன்னு சொல்லுவோம். குறையவே இல்லைங்க, நிறைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்ம என்ன பண்றோம்? தவற விட்டுறோம். தேவனுடைய ஆலயத்துல பெட்டி வச்சிருக்கிறோம். பெட்டி எதுக்கு வச்சுக்கிறோம்? ஷோகேஸ்க்காக, அழகுக்காக நான் வச்சிருக்கிறேன் அந்த பெட்டியை. எதுக்கு வச்சுக்கிறோம்? காணிக்க போட. காணிக்க எதுக்கு போடுறீங்க? ஆண்டவர் நான் ரொம்ப இவரா? என் தேவன் அவ்வளோ பெரிய ஆளா இல்ல சின்ன ஆளா? என் ஆண்டவர் பெரியவர். அப்ப பெரியவருக்கு நான் எவ்வளவு செய்யணும்? ஆமா, இந்த கையில் அப்படி ஒட்டிங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளவுக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்படி எடுத்து என்ன பண்ணோம்? நீங்களும் பார்க்க கூடாது, நானும் பார்க்க கூடாது, டமால்னு போட்டுருந்தோம். அப்படி எடுக்கிறோம். ஒருவேளை அப்படி சில பேர்லாம் என்ன பண்ண தெரியுமா? பாக்கெட்டுக்குள்ளேயே 1, 2, 3, 4, 5 எல்லாம் ₹1 நோட்டு. 1, 2, 3 அப்படி எடுத்து ஒரு 5 நோட்டு வந்துடுச்சு அப்படின்றது. காணிக்கு அப்படி பை வந்தோன்னா டக்குன்னு போட்டுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா நம்ம செய்யறோமோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்ய செய்ய என் வீட்டில் இப்ப என் ஸ்கிரீன் இல்லையா, நான் இங்க ஸ்கிரீனுக்காக டொனேஷன் கொடுக்குறேன்னா கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே, எங்க ஆலயத்துல சூப்பரா இருக்கணும் ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து போட்டு புதுசா போடணும் ஆண்டவரே யோசிச்சு நம்ம செய்யும் போது என்ன பண்ணுறதுமா? என் வீட்டுல ஸ்கிரீன் மாறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம செய்ய செய்யத்தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம்? பிளஸ்ஸிங்கா வைப்பாரு, பெரிய ஆசீர்வாதமா நம்மளை வைப்பாரு. அதுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள அந்த அன்பு வேணும். ஆமென், அன்பு வேணும். நாம் தேவ செய்திக்குள் போக போகிறோம். இவ்வளவு நேரம் கொடுத்தது சும்மா ஒரு இன்ட்ரக்ஷன் தான். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்திருக்கீங்க? ஆமென், கொண்டு வந்துட்டீங்களா? சோத்திரம். மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டோம்? மேலக்குது. ஓ, அப்படி அப்படி
நீ அதை ஆஃப் பண்ணிடுமா நீ. இனிமேல் அதை யார் பார்க்கலாம். டக்குன்னு சொன்னோன்னு வசனத்தை அதில் பார்த்தவொன்னே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பைபிள் என்ன பண்ண மாட்டாங்க. அக்கா சொல்லுங்களேன், அம்மா பரிசு எடுத்துருந்தீங்களாம்மா? பைபிள் எட்டுனதா சொல்கிறேன் நான். பைபிள் எட்டுனதா வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பர்ஸ் இருக்கா சொல்லுங்களேன். பர்ஸ் இருக்கா? இந்த என் கையில் என் பர்ஸ் வச்சிருக்கேன். சீப்பு எடுத்து வந்திருக்கேன், கட்சிப்பு எடுத்து வந்திருக்கிறேன், என் வண்டி சாவி எடுத்துன்னு வந்திருக்கிறேன், வீட்டை பூட்டிட்டு வீட்டு சாவி எடுத்துன்னு வந்திருக்கிறேன், பேனா எடுத்துன்னு வந்திருக்கிறேன். முக்கியமாக எனக்கு என்ன பண்ணுறான், ஆமாம் எல்லாத்துன்னு வந்துட்டேன். எக்ஸாமுக்கு வந்துட்டேன். எக்ஸாமில் படிச்சுட்டு வீட்டில் படித்து கிழிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன் சொல்லுங்களேன். எழுதுறதுக்கு பேப்பர் இல்லை, எழுதுறதுக்கு பேப்பரும் இல்லை, பெண்ணும் இல்லை. சில நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணோம், நோட் எடுக்கணும் இல்லை. அந்த பாடத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னா, இதுல இருந்து நான் ஒரு பாடத்தை எடுக்கிறேன்னு சொன்னா அந்த பாடத்தை நீங்க பிரிச்சு பார்த்து எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வாட்டி வரும்போது என்ன பண்ணோம், சூப்பர், ஒரு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க ஆண்டவருக்கு. அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். ஒருவேளை ஐயா கிட்ட போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவேன். ஆமேன். இது நம்ம சபை, எனக்கு பேச உரிமை உண்டு. ஆமேன், அல்லேலூயா. நீங்க கோச்சிக்கினீங்களா சொல்லுங்களேன், கோச்சிக்கினீங்களா? நான் நோட்டு எத்தனை வர சொன்னது கோச்சிக்கினீங்களா? பேன் எத்தனை வரும்போது கோச்சிக்கிட்டீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. இல்ல அப்ப அடுத்த வாரத்துல இருந்து ஆமென் புது நோட்டா எடுத்துன்னு வாங்க, நல்லா பெருசா எடுத்துட்டு வாங்க. நோட்ஸ் எடுங்க. பாஸ்டர் பேசுது, பாஸ்டர் அம்மா பேசுது, ஆராதனை செய்யற பாட்டு எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்க எழுத 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 உங்க மெயின்ல என்ன பண்ணுமா, ஆமா. இப்போ ஒரு 500 மெசேஜ் என்கிட்ட இருக்குது. நான் படிச்சு எழுதுறதுனால 500 மெசேஜ் என் மைண்ட்ல. இந்த மண்டையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. இந்த மண்டை கொடுத்ததுக்காக அவருக்கே மகிமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஜீவன் கொடுத்ததுக்காக நான் ஆண்டுக்கு மகிமை செலுத்துறேன். நான் 7 வாட்டி செத்து பொழைச்சிருக்கிறேன். 7 வாட்டி. நான் மரணத்துக்கெல்லாம் பயப்படுறதே இல்லை. வந்தா ஸ்தோத்திரம், வரலனாலும் ஸ்தோத்திரம். வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவேன், ஏன் ஆண்டவரே எவ்வளோ ஊழியம் செஞ்சுன்னுக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை கூட்டின்னு வந்துட்டேன்னு கேட்பேன். எனக்கு நிச்சயம் இருக்கு பரலோகம் போகிறதுக்கு. உங்களுக்கு இருக்குதா? ஸ்தோத்திரம். இப்படிதான் இருக்கணும். சாவை கண்டு பயப்படக்கூடாது. சாவை பார்த்து பயந்தீங்க சொன்னா ஊழியத்துக்கு லாக் இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, 2 பேருக்குள்ள ஒரு சம்பாஷணை எப்படி போட்டேன் தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொரு டைமும் நான் செத்து பொழைச்சு வந்து திருப்பி அனுப்பி விடுறீங்களா, ஏன் ஆண்டவரே? எனக்கு தேவைடா அப்படின்றாரு. ஆமேன். நீ தேவைன்றாரு, திருப்பி உள்ள கீழே அனுப்பி விடுறாரு. சாவுக்கு போனவன திருப்பி மறுபடியும் மேல இருந்து கீழே இறக்கி விட்டு போடா போய் அங்க 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றான்னு அனுப்புறாரு. 7 வாட்டி அந்த மாதிரி பண்ணுவார் அவரு. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன், நான் வந்தேன்னா உங்க கூட சும்மா தான் உட்காந்துருப்பேன். ஆனா நான் கீழே போனேன்னா 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இறங்கி கீழே வந்துட்டேன்னா 10 பேருக்கு சுவிசேஷம். நான் உங்ககிட்ட வந்துட்டேன்னா நீங்க தான் வைக்கப்படுவீங்க. ஆடாடா இந்த பையனை ஏன்டா கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு நீங்க தாங்க கவலைப்படுவீங்க. திருப்பி அமுச்சு விட்டாரு. அல்லேலூயா. என்ன ஒரு புதுசாக இது சாட்சி அப்படின்னு கேட்குறீங்களா? என் பிராக்டிக் லைஃப்ல நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நான் இப்படி நிக்கிறேன், காரணம் என்ன தெரியுமா? இப்படிலாம் நிக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட ஒரு தகுதியான இடத்திற்கெல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு துளி கூட நான் பரிசுத்தம் கிடையாது. ஆமென். எல்லாம் இயேசு கொடுத்தது, எல்லாம் அவர் கொடுத்தது.
எல்லாமே அவர் செஞ்சது. அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், உங்க பின்னாடி எல்லாம் சேர்ந்து வந்துருமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினைக்காம இருக்கீங்களோ கூட கொடுத்துருவாரு எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எப்பயுமே என்ன பண்ணாதீங்க, எந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, என்ன ஆண்டவரை என்னை இப்படி சோதிக்கிறீங்க. அவர் சோதிக்கிற தேவன் அல்ல. வசனத்தில் அப்படிதான் சொல்லுது, அவர் சோதிக்க மாட்டாரு, புடமிடுவாராம். சோதனை வேற, புடமிடுகிறது வேற. புடமிடுதுன்னா இன்னும் நான் ஷைன் ஆக்குறதுக்காக புடமிடுகிறது. ஒரு கோல்டை எடுத்துட்டு போய் போட்டீங்கன்னா அந்த கோல்டு கழிவுகள் என்ன பண்ணுமா, அது அப்படியே இறங்கி 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 கழிவுலாம் கீழே வந்த உடனே அது பார்க்கும் போது அப்படியே பிரைட்டா இருக்குமா, பிரைட்னஸா இருக்குமா. உங்களையும் என்னையும் அப்படிதான் யோசிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சோதிக்க மாட்டாரு, புடமிடுவாரு, கிளியர் பண்ணுவாரு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போடு எடுத்து போடு, இது சரியில்லை அது சரியில்லை, நீ கரெக்ட் பண்ணிக்கோ கரெக்ட் பண்ணிக்கோ, நீ அவங்க கிட்ட இப்படி பேசாத, இவங்க கிட்ட இப்படி பேசாத, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அது மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கோ, அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவாராம், புடமிடுவாராம். ஆமென், அல்லேலூயா. நல்ல குணசாலினி ஸ்திரீ நல்ல குணமில்லாத ஸ்திரியோ. இப்ப லேட்டஸ்ட் மாடல் ஒன்று இருக்குது, புல்டோசரை வச்சு இடிக்கிறா. ஒரு குடும்பத்தை என்ன பண்றா, மாமியார சுருன்னு ஒரு கேள்வி கேட்டா மாமியார் என்ன பண்றது, ஏன் உனக்கு கை இல்லையா கால் இல்லையா. மருமக கேட்கும் போது என்ன ஆகுது, மாமியாருக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் சருன்னு வந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரி மருமகளுக்கு எப்படி வரும், மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமையா, ஒருவேளை மாமியாருக்கு மருமகள் இருந்தா தயவு செய்து மன்னிச்சிங்கம்மா, செய்ய வேண்டிய கடமைகளை உன் தாயை போல நேசி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களை சொல்ல முடியாது, எங்க ஒய்ஃபை பத்தி தான் நான் சொல்றேன், என் ஒய்ஃபை பத்தி சொல்றேன். என் ஒய்ஃப் பயங்கரமான, என் மாமியார் எங்க அம்மாவை கண்டா பிடிக்கவே பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்லும் போது எவ்வளவு சிரிப்பாக்குது பத்தியா உங்களுக்கு, என் பொழப்ப கேட்டா உங்களுக்கு சிரிப்பாக்குது பத்தியா. சோத்திரம், எல்லாம் குடும்பம் அப்படிதானா. யார் சொல்றது, சோத்திரம். இப்ப இனிமேல் சரியாயிடும் உங்க குடும்பம். அல்லேலூயா. உங்க வீட்டம்மா வந்திருக்காங்களா, வீட்டம்மா வந்திருக்காங்களா நையா. சரி சரி ஓகே. எங்க ஒய்ஃபை பத்தி சொல்றேன். அவங்க எங்க மாமியார் எங்க அம்மாவை கண்டா ரொம்ப பிடிக்காது, அதே மாதிரி என் மாமியாரை கண்டா எனக்கு பிடிக்காது. அகேன்ஸ்ட் தானே, எனக்கும் பிடிக்கலன்னா அவங்களுக்கும் பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சில காரியத்தில் கற்றுக் கொடுத்தார். உன் தாயாரை போல உன் நேசின்னு சொன்னார். எத்தனை வருஷம் நேசிக்கல, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் நேசிக்கல என் மாமியாரை. எப்படி இருக்கும், ஏதாவது ஒன்று சொன்னா குற்றம் பத்தினே இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசுனா ஏதாவது ஒன்று சொன்னா உடனே ஒய்ஃபை திட்டானா உடனே என்ன பண்ண, நேரம் அம்மா கிட்ட போயிட்டு அவர் திட்டாரு, அவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு, நான் போக மாட்டேன் வீட்டுக்கு இப்படிலாம் சொல்லி. அது ஒரு காலங்கள், இதெல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப நினைச்சுக்க போறீங்க, இப்பெல்லாம் அவங்க அம்மாவை இறந்துட்டாங்க, அதனால போட்டு தள்ளிட்டேன் அவங்கள. அல்லேலூயா. அதனால நீங்க வேணும்னா வாங்க, அந்த ரகசியத்தை நான் சொல்லித்தரேன் எப்படி போட்டு தள்ளணும்ட்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால என்ன பண்ணேன், என்னால காரியத்தை மாமியார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ அவங்களை நேசிக்கலன்னு சொன்னா, அவங்க மீது நான் அன்பு காட்டலன்னு சொன்னா, நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். வல்லமையா பயன்படுத்துறாரு ஆண்டவர், மகிமையா இருக்குது, மகிமையா நடத்துறாரு. இதுக்கு மேல என்ன ஆண்டவரே, நல்லதான் பண்றீங்க நல்லதான் செய்றீங்க, இதுக்கு மேல உபயோகப்படுத்த மாட்டேன்னு சொல்றீங்களா என்ன ஆண்டவரேன்னா, இதுக்கப்புறம் அடுத்த பொசிஷன் ஒண்ணு இருக்குதுல்ல, அடுத்தது கொடுக்க போகிறார்ல, அதை நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த பொசிஷன் ஒண்ணு கொடுக்கறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்போ யோசித்து, என்ன ஆண்டவரே, நீ போய் சமாதானம் ஆகுனாரு. போய் சமாதானம் ஆன 2 வருஷமா அவங்க படுத்த படுக்கையில இருந்தாங்க. நான் போய் சமாதானம் ஆகல. அது நல்லா இருந்தாங்க, போனாங்க வந்தாங்க, அதெல்லாம் டேஷ் 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 எல்லாம் முடிஞ்சிடுச்சு.
ஆனா 2 வருஷமா அவங்க படுத்த படைக்கல இருக்கும்போது ஒரு நாள் கூட அவங்கள போய் பார்த்ததில்லை, பேசுனதில்லை, பழகுனதில்லை. எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வாரத்தை கூட விசாரித்தது கிடையாது 2 வருஷமா. கர்த்தர் சொன்னார், ஒரு முறை பார்த்துட்டு சொல்லும் போது 2 வருஷம் கழிச்சு போய் அவங்கள போய் பார்க்குறேன். ஆண்டவர் சொன்னவொன்னே அடுத்த நிமிஷமே நான் ஓடி போயிட்டேன். இந்த மாதிரி நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னவொன்னே பயந்து ஓடி போய் அவங்கள போய் பார்த்து அவங்களோட பேசி, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருப்பீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பீங்க, வாங்க நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம், நல்லா இருப்போம், என்ன அப்பா நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கவா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாம் கேட்டு பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேரம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு நான் 10 மணிக்கு போகிறேன், பார்க்குறேன், பேசுகிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் சரி பைபிள் படிக்கலான்னு உட்காந்தவொன்னே 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. 12 மணிக்கு ஃபோன் வருது. நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருந்தாங்க. எழுந்து ஃபோன் பண்ணால் அம்மா இறந்துட்டாங்க. என் மனைவி சொல்கிறான், அம்மா இறந்துட்டா. ஷாக்குன்னா ஷாக்கு. 2 வருஷமாய் இந்த ஜீவன் நான் மன்னிப்பு கேட்கறதுக்கோசமே ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவங்கள. அல்லேலூயா. நான் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்கோசமே அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டு கர்த்தவங்களை ஆசீர்வதிப்போமா, கவலைப்படாதீங்கம்மா சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னா 2 மணி நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ யோசித்து பார்த்தேன், மன்னிக்கிறதுல கூட ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு கரிசனை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க மற்றவர்களிடத்துல ஒரு குற்றமோ குறைகளோ இருந்தா தயவு செய்து நீங்க உங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு வைக்கணும்? அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்னை நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன ஸ்டேஷனுக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மன்னிக்கவே மனசு இல்லை. அப்படிப்பட்ட ஆளா இருந்த என்ன கர்த்தர் சொன்னார், நீ மன்னி அப்படின்னாரு. இருதயம் வெடிக்கிற அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, மன்னின்னாரு. பயங்கரமான பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க, மன்னின்னு சொன்னாரு. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வருது எனக்கு. இவங்க இப்படி பண்ணாங்களே, இப்படி முகத்தை பார்த்தாலே இவங்க இப்படி பண்ணாங்களே, இப்படி செஞ்சாங்களே, எப்படி நான் மன்னிக்க முடியும்? மனுஷனா இருந்தா கண்டிப்பா மன்னிப்பே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா நீ யாரையும் மன்னிக்க முடியாது. நீ இயேசுடைய பிள்ளையாய் மாறும்போது தான் நீ மன்னிக்க முடியும். அல்லேலூயா. நீ கடவுளா மாறிட்டேன்னு சொன்னா மன்னிக்க முடியாது. கடவுள் யார் தெரியுமா? இயேசுவை தவிர ஒருத்தர் இந்த உலகத்துல ஒருத்தம் கூட கடவுள் கிடையாது. பரிசுத்தமான ஒருத்தம் கூட கிடையாது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஆமென். பரிசுத்தமா இருக்கிறத இன்னும் பரிசுத்தமா ஆயிக்கணும், நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும். இதுலதான் ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லி தர்றாரு, பரிசுத்தமா இரு, நன்மை செய், தீமை செய்யாத. காயினும் ஆபேலும் தீமை செஞ்சாங்களா? யார் செஞ்சா தீமை? சொல்லுங்களேன். காயின் தீமை செஞ்சாரு, தன் சகோதரியை கொலை செய்தாரு. தன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ண, தன்னுடைய சகோதரனையே கொலை செய்தாரு. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார், உண்மையா இருந்தாரு, நன்மையா செஞ்சாரு, எல்லாமே இருந்தாரு. ஆனா இவரும் காணிக்கையெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கிறாரு. ஆனா இவரும் சொல்றாரு, இவரும் நல்ல நன்மையான செஞ்சாரு. ஆனா தேவனுடைய கோபம் என்ன ஆயிடுச்சு? தேவனுடைய கோபம் யார் மேல வந்தது? காயின் மேல வந்துச்சா? தேவ கோபம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. தேவனை விட்டு நம்ம விலகுனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை விட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நான் பிரசங்கத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். தேவ செய்திக்கு முன்னாடி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதெல்லாம் காரியத்திலையும் இயேசுவின் அன்பு நமக்குள்ள வர வரைக்கும் உண்மையாகவே நம்ம மாறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பெருமைப்படுத்துறதுக்கோசம் நான் இந்த சாட்சியெல்லாம் சொல்ல, என் பிராக்டிக் லைஃப்ல நான் வாழ்ந்தது, கர்த்தர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவருக்காக சாட்சியே நில்லுங்க. இன்னி வரைக்கும் நம்ம கையை அறுத்து போட்டா கூட கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லணும். ஆமென். நீங்கள் சொல்லாவிட்டால் இந்த கல்லுகள் தான் பண்ணுமா? ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுமா? கையில
ரத்தம் இருந்தது. அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு? பேசும். தேவனை நோக்கி என்ன பண்ணுது? நீ என்ன பண்ண காயினே? ஆபேல் என்ன பண்ண நீ? ஆபேல், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். நீங்க என்னென்னலாம் பண்றீங்கன்னு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கேட்கிறாரு, என்னப்பா பண்ண அப்படின்றாரு. எங்க உன் சகோதரன்? எனக்கு என்ன தெரியும், நான் யாரு? என்ன அவனுக்கு என்ன வேலைக்காரனா? காவலெல்லாம் யாரு? வேலைக்காரன். சுத்த தமிழ் காவலாளி. நம்ம பிராக்டிகலா பேசுறது வேலைக்காரன். ஆமென். எஜமானுக்கு கீழ்ப்படுகிற வேலைக்காரர்கள் நம்மெல்லாம். இயேசு அப்படிதான் வேலை செஞ்சார் நமக்கு, தெரியுங்களா? உங்களுக்கு வேலை செஞ்சாரா இல்லையா? சொல்லுங்களேன், வேலை செஞ்சாரா இல்லையா? இயேசு உங்களுக்கு வேலை செஞ்சாரா இல்லையா? தன்னுடைய சீலையை எடுத்துக்கொண்டு எங்க பண்ணாராம்? இடுப்புல கட்டிக்கிட்டு, இடுப்புல கட்டி என்ன பண்ணாரு? இந்த இடுப்புல துண்டை கட்டினாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஜமீன்தார்லாம் பார்க்கலாம், ஜமீன்தார்லாம் பெரிய ஒரு ஆளுங்க இருப்பாங்க. திடீர்னு வயல்ல வருவாரு ஜமீன்தார், அப்படி வருவாரு. அவர் வெள்ளையும் ஜோலியமும் போட்டுக்கணும், பெரிய மோதிரம் போட்டுப்பாரு, இவ்வளவு பேச செயினை போட்டுப்பாரு. அப்படியே வருவாரு. வந்து நின்னவங்க என்ன பண்ணுவாங்க? வேலை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு தலையில கட்டிக்கிற துண்டை என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு டக்குன்னு இடுப்புல கட்டி என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க எஜமானே அப்படின்னுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக வேலை செஞ்சார். அப்படி துண்டை எடுத்து கையில கட்டி என்ன பண்றாங்க? சீசருடைய கால்களை கழுவுறாரு. ஏங்க, ஒரு தெய்வம் உன் காலை கழுவுதுன்னு சொன்னா நீ எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கணும். நம்ம எத்தனை பேர் காலை கழுவுறோம்? காலெல்லாம் வாரி விடுறோம். நம்ம காலை தான் வாரி விடுறது பழக்கம். ஆமே, உண்மைதானே? நம்ம காலை வாரி விடுறோம், முடிஞ்சா கழுத்தை பூச்சி வெளியே தள்ளுறோம். ஆனா இயேசு எனக்காக எல்லாமே செய்தார், எனக்காகவே வாழ்ந்தாருங்க. ஏன்னா நான் நல்லா இருக்கணுன்றதுக்கோசமா அவர் வாழ்ந்தார். 3.5 வருஷம் அவர் எனக்காக தான் வாழ்ந்துட்டார். அதுக்கப்புறம் மரித்து போனார். மரித்து போட்டு சும்மா கூட இல்லைங்க, அவரு உயிர்த்தெழுந்து மறுபடியுமாய் நமக்காக வந்து இன்னும் என்ன பண்ண போறாரு? 40 நாள் உலகம் சுற்றும் வாலிபனை போல அவர் சுற்றி திரிந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து, அவர் எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சார் எல்லாருக்கும் பார்த்துட்டு, சீசர்கள்லாம் நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் மறுபடியும் போனார். வரப்போகிறார். எப்போ வரப்போறாரு? ஒருத்தர் சொல்றாரு, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி சரியான நேரத்துக்கு வருவார் சொல்றாருங்க. சொன்னாரு. இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அவரு. இன்டர்நேஷனல் 6 மாசம் ஃபாரின்ல இருப்பாரு, 6 மாசம் லண்டன் அங்க இங்கேயும் சுத்திட்டு இருப்பாரு, கொஞ்ச நேரம் 6 மாசம் இங்க சென்னையில இருப்பாரு, திருப்பி அங்க போவாரு வருவாரு. இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் சொன்னாரு, 25ஆம் தேதி கம்பல்சரி இந்த கிறிஸ்துமஸ்குள்ள இயேசு வருவார், அதுக்குள்ள நீங்கள் மனம் திரும்புங்கள், இப்படி இருங்க அப்படி இருங்க, எல்லாம் டேட்டும் கீட்டும் எல்லாம் சொல்லி கேலண்டர் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, இப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னாரு. இயேசு வரல. இயேசு வர்றது யாருக்கும் தெரியாது. ஆமென். அவரே சொல்ற, அவருக்கே தெரியாதான். இயேசுக்கே தெரியாதுங்க, அவருக்கே தெரியாதான். பிதாவை தவிர ஒருவனும் அறியேனே சொல்றாரு. இது எப்படி இந்த பலிப்பீடத்துல நின்று எப்படிலாம் உதார் விடுறாங்கன்னு தெரியலையே. ஆமென். நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னுவாங்க, பரலோகம் போயிட்டு வந்தேன்னுவாங்க. பரலோகம் எத்தனை பேர் போயிட்டு வந்துக்கிறீங்க? போனீங்களா? சொல்லுங்க, பரலோகம் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க ஏங்க, பரலோகம் நீங்க போடியே இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரலோகம் போயிட்டு வந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்களுடைய பிராக்டிகல் லைஃப்லாம் பார்த்துருக்கீங்களா? அடுத்த சாட்சிகள் கேட்டிருக்கீங்களா? அவங்களுடைய பிராக்டிகல் லைஃப் எப்படி இருக்கு, அவங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னும் எப்படி நடக்குது, எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இயேசு இங்க இருக்கிறாரு, இங்க வந்துட்டாரு, அங்க வந்துட்டாருன்னு தான் சொல்றாங்களா கண்டி. நம்ம என்ன பண்றோம்? அதை தான் நம்புறோம். இவங்க சொல்றதெல்லாம் நம்புறோம். வேதத்துல உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை நீங்க படிக்க படிக்க எப்போ வருவாரு, என்னைக்கு வருவாரு, இதுல சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்பொழுது என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. நேரம் சொன்னாரா? சொல்லிருக்காருல, நேரத்தை சொல்லியிருக்காருல. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஒருவேளை நைட்டு வந்துருவேன்றாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பயுமே ஜெபத்திலே இருங்கன்றாரு. நான் வரைக்கும் எப்போ வருவேன்னு தெரியாது, ஆனா வருவேன், வந்துருவேன். நீ கொஞ்சம் அப்படி அசக்கும் போது டக்குன்னு வந்துட்டாரா என்ன பண்ணுவேன்? 5 கன்னிகளை போல நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஜாலியா இருந்தோம், 10 பேர் ஜாலியா பேசி ஜாலியா இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நல்லவரே வல்லவரேன்றோம். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தலையை போட்டிங்கன்னு வச்சுக்கோ, 5 பேர் உள்ள போயிட்டாங்க, 5 பேர் தான் வெளியே இருப்பாங்க. அந்த 5ல யாருங்க? நம்ம எப்படி இருக்கணுமா? புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த இன்ட்ரக்ஷனே நிறைய போய் நிற்குது. பிராக்டிக்கலா நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறதுக்காக தான் இன்னைக்கு பேசுறேன். நான் நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலை கத்துக்கணும், இன்னும் பரிசுத்தமா இருக்க கத்துக்கணும், இன்னும் எப்படி நடக்க கத்துக்கணும், எப்படி இருக்க கத்துக்கணும், எப்படி வாழ கத்துக்கணும். இன்னும் போதும். என் பொண்ணுக்காக, என் பையனுக்காக, மனைவிக்காக, எங்க அம்மாக்காக, அண்ணனுக்காக ஒரு பட்சம் வாழுங்க, தப்பே கிடையாது. அவங்களுக்காக ஒரு பட்சம் வாழுங்க. மிச்சம் 99% இவருக்காக வாழுங்க. அல்லேலூயா. 99% ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்க. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா நீங்க போன் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வந்து என்கிட்ட சொல்லுங்க. இல்ல பாஸ்டர் ஏடோட சொல்லிடுங்க, நீங்க சொல்லிடுங்க. பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு போனது உதார் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, நான் வந்து கேட்கிறேன் உங்களை. ஆமென். கர்த்தர் இன்றைய வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்கிற காரணம் என்ன தெரியுமா? உன் மேல வைத்திருக்கிற அந்த அன்புனாலதான் ஆசீர்வதிக்கிறாரு. நீ என்னதான் பண்ணாலும் என்ன பண்றாரு? அவரு மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். வசனத்தை வாசிக்க போகிறோம். எபேசியரின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்கள் தாம் தமக்கு தந்தருளன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து பூர்வ காலத்தில் நம்ம என்ன பண்றாராம்? தன்னுடைய பிள்ளைகளாகும்படி நம்ம என்ன பண்றாராம்? நான் பிள்ளை, அவருடைய பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் என்னை பிறக்கிறதுக்கு முன்பதாகவே என் தேவன் என்னை குறித்து இருக்கிறார். வசனம்லாம் சொல்லுது, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உன் கருவை உருவாகிறதுக்கு முன்பதாகவே நான் தெரிந்து கொண்டேன், உன் தாயின் கர்ப்பத்துக்குள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நான் என்ன பண்ணிட்டேன்? தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எப்படிப்பட்டலா இருக்கணுமா? அன்பில் நமக்கு உண்டாக அன்பிலே எப்படி இருக்கணுமா? அன்பிலே ஒரு பரிசுத்தம் ஒன்று இருக்குது. ஏங்க அன்புன்னு சொல்லிட்டோம், அன்பு வேறங்க. ஆனா அன்பில ஒரு பரிசுத்தம் சொல்றாரு. ஆமென். அப்ப அன்புல ஒரு பரிசுத்தம்னா, அப்ப பரிசுத்தமானது ஒரு அன்பு. நீ காட்டுற அன்பு இயேசுவுக்கு முன்பதாக நீ பரிசுத்தமாய் காட்டுகிறது தான் அன்பு. அது அல்லேலூயா. அது என் இயேசு காமிச்சார. வாசிமா அது முதல் வசனம், அந்த 4ஆம் வசனத்தை. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமென். 2வது பாயிண்ட் அதுல இருக்குது. எப்படிப்பட்டலாம்? பரிசுத்தம் வந்தவன் வாழ்க்கையில குற்றம் இல்லாதவளா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? அடுத்தது அதுல குற்றம் இல்லாதவளா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தமா வாழ்றவன் குற்றப்படுத்துகிறதுக்கு ஆள்கள் வருவாங்க, உங்க மேல குற்றம் கண்டுபிடிக்க வருவாங்க. இயேசு கிறிஸ்து எப்பயுமே பரிசுத்தமா இருந்தாரு,
பரிசுத்தமா வாழ்ந்தாரு. எல்லாரும் குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இதை செஞ்சா குத்தம், அதை செஞ்சா குத்தம். ஒரு ஒரு ஸ்திரீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீ பாதத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உடனே பண்றாங்க, என்ன இவரு இந்த தைலத்தை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு என்ன பண்றா, எடுத்து வந்து தேய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாள், இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? யாரு? கூட இருக்கிற ஆளே சொல்றாரு. யாரு? என் கூட இருக்கிற ஆளு. மாஸ்டர் ஜாக்கிரதை, கூட இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம கூட இருக்கிற ஆளு என்ன பண்ணாராம், இதை வித்து. பிளான் எப்படி போகுது? இதை வித்து தரித்திரலுக்கு கொடுத்துருக்கலாமே, இவ்வளவு வேஸ்ட் பண்றாளே. பரிமள தைலத்தை கொண்டு வரும்போது இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். அந்த தைலத்தை தேய்க்கும் போது மரணத்தை குறித்து அவள் தெரிவிக்கிறாள் என்று ஆண்டவருக்கு தெரியும். சில காரியங்கள்லாம் ஆண்டவர் கரெக்டா பிராக்டிக்கலா செஞ்சுட்டு இருக்காரு, நமக்கு தான் தெரிய மாட்டேது. அவர் செய்யற காரியம் இது செஞ்சாருன்னா, ஒருவேளை நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை செய்யறாருன்னா தடைப்பட்டுச்சுன்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, நான் உன்னை நம்பித்தானே இவ்வளோ பண்ணேன், உன்னை நம்பித்தானே செஞ்சேன், உன்னை நம்பித்தானே 100 சவரம் போட சொன்னேன், உன்னை நம்பித்தானே ஒரு பெரிய கார், பென்ஸ் கார் வாங்கி தரேன்னு சொன்னேன், உன்னை நம்பித்தானே இதை பண்ண. ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரை கேட்ட பண்ணீங்க, ஆண்டவர் கேட்டா பண்ணோம். இவ்வளோ நகை போடுறேன், இவ்வளோ செய்கிறேன், அவ்வளோ செய்கிறேன். சில பேர் என்ன பண்ணா, எடைக்கு எடை, இவர் 50 கிலோ இருந்தாருன்னா 50 கிலோ இங்க இருக்கணுமா, இந்த பக்கம் ஒரு 50 கிலோ, இந்த பக்கம் ஒரு 50 கிலோ. ஆமீன். அதனால தான் இன்னைக்கு ரேட்டு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. 50 கிலோக்கு மேலே ஏறி போச்சு ரேட்டு. இன்னைக்கு எவ்வளோ ரேட்டு? ஐயா கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாரு. சோத்திரம். 75,000 ரூபா. ஆமா, நான் சொல்றது ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கும் போது வெறும் 2,500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நான்லாம் ஒரு காலத்துல இந்த 5 விரல் இருக்குதுல்ல, 6வது விரல் இருந்தா கூட அதுலயும் போட்டிருப்பேன். நான் 6வது விரல் இருந்தாலும் அதுலயும் போட்டிருப்பேன். போவேன், ஆசைப்படுவேன், ஒன்று இதை பார்த்துன்னு வச்சு கடையில் பார்த்தா உடனே வாங்கி போடுவேன். இந்த விரல், இந்த விரல், இந்த விரல், எல்லா விரலையும் போட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். இந்த கையில பெருசா நல்லா பிரேஸ்லெட்டு, கோல்டு வாட்சி, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், டே ஏன்பா இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ற, உனக்கு நான் காலில் மிதிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறேன். தங்கத்துல மிதிக்க போற, வைரத்துல மிதிக்க போற, எதுக்கு உனக்கு இதெல்லாம் ஆடம்பர செலவு, எதுக்கு உனக்குலாம் இருக்கு? வித்து தரித்திருக்கு ஐஸ்வர்யவான், மிகுந்த ஐஸ்வர்யவான், நான் நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ண ஆண்டவரான்னு கேட்கும் போது எல்லாம் சொன்னாரு, எல்லாம் ஓகேனாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது, அதை மட்டும் செய்யினாரு. ஆனா செய்ய மனதில்லாம போயிட்டாரு. அவர் போனதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போனார். அல்லேலூயா. எங்க போட்டேன்? நான் எடுத்து போய் எங்க வீட்டுக்கு சொந்தங்கள்லாம் கொள்ள எல்லா சபை காரியங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாத்தையும் கைட்டு போட்டாச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த 5 விரலுக்கு ஸ்தோத்திரம்ன்றவரே. என்ன என் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பார்ப்பீங்க? என் பிரசங்கத்தை கேட்கல, என்னை படைத்தவரை கேட்கல, என்னை உருவாக்கினவரை கேட்கல, நான் சொல்ற மெசேஜை கேட்கல, எல்லாம் படைக்கப்பட்டதை தான் என்ன பண்றாங்க. இன்னைக்கு படைச்சவரை விட்டுட்டு இங்க நான் என்னத்தான் பிரசங்கம் பண்ணலாம், அல்லே லூயா, அல்லே லூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல வேற அடிக்கடிக்கு அம்மேன் அல்லே லூயா, எங்க பிரேஸ்லெட் அப்படி கீழே வந்துடும், டக்கு டக்குன்னு வர வைக்கணும். ஆமென். சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டிப்பு என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு அப்படிதான் ஓடி நிக்குது. ஆமென். எதை நீ நோக்கமா வைக்கிறாயோ அது உனக்கு பாவமாய் மாறிவிடும். எதை நீ முன்குறித்து முதலாவது இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வைக்கிறியோ அது உனக்கு பாவமா மாறிடுமா. அதுதான் நம்மளை பார்த்து குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. நம்மள பரிசுத்தமா இருக்கிறோம், கரெக்டா ஜெபிக்கிறோம், போறோம் வரோம், ஆனா எல்லாமே என்ன பண்ணாங்க, பரிசுத்தத்துல ஒரு அன்பு இருக்கிறது. நீ செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அந்த பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா, அந்த பரிசுத்தம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியாது.
நீ ஜெபிக்கிற ஜெபம் அப்படி நடக்கும் உங்களுக்கு. கவலைப்படாதீங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு 1,00,000 கத்தர் கொடுப்பாரு, ஜெபம் பண்றேன், கத்தர் செய்வாரு, அற்புதம் செய்வாரு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். இந்த அம்மா ஜெபம் பண்ண அப்படியே வந்துடும். எப்படி இருக்கும்? சர்ச்சில் மட்டும்தான் இப்படி, அங்கே வீட்டாண்ட பார்த்தா சும்மா இருக்கும். இப்போ குழாலாம் கிடையாதுல்ல, இப்போ எல்லா வீட்டுக்குள்ள வந்துச்சுல குழாலாம் குழா சண்டையில் பார்க்கணும், குழையில பார்க்கணும். ஃபர்ஸ்ட் குடம் தண்ணி எனக்கு தான் அப்படின்னு நிற்போம். ஒரு அம்மா வயசானவங்க வந்தவர் நிற்பாங்க, அம்மா கொஞ்சம் குடும்பம்னா, இவ்வளோ நேரம் நிற்கிறது தெரியாத உனக்கு கண்ணுக்கு, ஓ பின்னாடி போய் நில்லு, அது 10வது நிற்கும். சர்ச்சில்னு சொன்னோம், ஒரு சகோதரி சோத்திரம் ஆண்டவரே, ஒரு சகோதரி 10வது குடத்தை வந்து வச்சுது, நான் தண்ணியே கொடுக்கல. எங்க நின்று சாட்சி? ஜாக்கிரதை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணுவாங்க? நம்மளை தேடுவார்கள். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, தமக்கு அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவளுமா இருக்கணுமா. நம்ம பரிசுத்தமான நான் பழகும் போது என்னை குற்றப்படுத்தி பேசுகிற ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருக்கும் உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லி மறுபடியும் மன்னிப்பு கேட்டா அவங்கள என்ன பண்ண நேசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க நீங்க பேசலன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்ன பாருங்க, என் மாமியார் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோன்னே அழகா சோத்திரம் சொல்லி அது வரைக்கும் 2 வருஷமா இருந்த உயிரை கர்த்தர் என்ன பண்ணாரு? அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்காரு. மன்னிப்பு கேட்டவொன்னா அதுக்கப்புறம் நானும் கேட்டேன், அவங்களும் கேட்டாங்க, பெரியவங்க அவங்களும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பான்னு. இன்னைக்கு ஒருவேளை அவங்க என்ன இருப்பாங்க? பரதேசில் ஆபரகாம் கிட்ட பக்கத்தில் போய் உக்காந்து இருந்துருப்பாங்க. மடியில போடுறதுக்குலாம் அது வேற, அது ஆண்டவர் யார் கொண்டு போய் போட சொல்ற அது வேற. ஒருவேளை பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா 100வது சீட்ல உட்காந்துருப்பாங்க, இல்லை எங்கன்னா உட்காந்துருப்பாங்க. இப்ப பார்க்க போறது இல்லை, பரலோகம் போகும்போது பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அவங்க தப்பு செஞ்சாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, ஒருவேளை மன்னிப்பு கேட்டோன்னா கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு வந்தோன்னா நல்லது செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நான் நல்லவன் மாதிரி நான் நடிச்சேன் பத்தியா, நான் எங்க போயிட போறேன்? நீ மன்னிக்கல, நீ எங்க போவ? போயிடுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நன்மை செய்யலாம் மாறணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரோடு பேச கற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 16, 17. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் தேவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஞான தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அடுத்த வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு புறமே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அழகா சொல்லுது பாருங்க. நான் அன்பா இருக்கிறேன் சொல்லி நம்ம நடிக்க கூடாது. நான் உன் மேல அன்பா இருக்கிறேன். எப்படி இருக்குமா? அன்பா இருக்கிறேன்னு சொல்லி 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 நம்ம என்ன பண்றோம்? சில காரியத்துல 16ஆம் வசனத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. 16ஆம் வசனத்துல தேவன் நம்மேல் வைத்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாயிருக்கிறார். எப்படி இருக்கணுமா? அன்பில் நிலைத்து நிற்கிறவன். சும்மா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல, அன்பிலே நிலைத்து நிற்கிறவன் சொன்னா அந்த அன்போட இருக்கிறவங்க தான். நான் அன்பா இருக்கிறாங்க, உங்ககிட்ட அன்பா இருக்கிற, இன்னைக்கு மாயமான அன்பில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் மூஞ்சியே பார்க்காம இல்ல, இந்த என்னது இந்த மேரேஜ் இது பண்றாங்கல்ல, மேட்ரிமோனி, இது எங்கேருந்து வந்தது? இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அவன் சம்பாதிக்கிறதுக்கோசம் என்ன பண்ணிட்டான்? ஆதி ஆகமத்தில் நீங்க எடுத்து போனீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் எங்கேருந்து வந்தாங்க?
யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? கர்த்தர் கொண்டு வந்தாரு ரெண்டு பேரையும். இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு இந்த மேட்ரிமோனின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க? யார் கொண்டு வரா? ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனையும் இணைக்கிறதுக்கு மனுஷன் கொண்டு வரான். இவங்களுக்கு பணம் வேணும், அவங்களுக்கு பணம் வேணும். இந்த வீட்டில் ஒரு அமௌண்ட் வாங்குறது, அந்த வீட்டில் ஒரு அமௌண்ட் வாங்குறது, வாங்கணும்னு ரெண்டு பேருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்துவ ஸ்தாபனங்களை இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? எக்கச்சக்கமா இன்னைக்கு மேட்ரு அந்த இது வச்சிருக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு நல்ல கிறிஸ்துவ பெண்ணை நாங்கள் கட்டி வைக்கிறோம், கிறிஸ்துவ மாப்பிள்ளை நாங்கள் கட்டி வைக்கிறோம் இல்ல? அப்ப ஆண்டவர் சொன்னது, ஏன் ஆண்டவரோட அந்த அன்பு இல்லை? ஆண்டவரோட அன்பு இல்லாதனால தான் மனுஷனை தேடி போறோம் நம்ம. ஆமென். ஆண்டவர் கொடுத்தாருன்னா பெஸ்டா கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம தேடினா ஒஸ்ட் தான், ஒஸ்டா கிடைக்கும். பார்க்கறதுக்கு பெஸ்ட் மாதிரி இருக்கும். 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இவர் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃபேமிலி, அப்பா இல்ல, அம்மா இல்ல. என்ன பண்றாரு? இப்போ நடுத்தரில் நிக்கிறாரு. அதனால உங்க பொண்ணு என்ன பண்ணுங்க, இவருக்கு கொடுக்கலாம், பையனுக்கு கொடுக்கலாம். உங்க பொண்ணை இவங்களுக்கு கொடுங்க, பையனை பொண்ணு கொடுங்க. நல்ல சம்பந்தம் பேசிட்டு இவங்க என்ன பண்றாங்க, முடிச்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, இவருடைய கையில வாங்கிட்டு போயிடுறாரு, அவர்கிட்ட அவருக்கு வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனா 2 பேர் வாழும் போதுதான் தெரியுது, பயோடாட்டா எடுத்து பார்த்தா அவர் வேற கனெக்ஷன்ல இருப்பாரு. நான் அன்பு காட்டுறேன்னு சொல்லி இங்க ஏமாத்திக்கின்னு, இவங்க வந்து அங்க அன்பு காட்டுறேன்னு சொல்லி அங்க ஏமாத்திக்கின்னு, 2 பேருக்கிட்ட என்ன ஆகுது, சம்பாதிக்கிற அந்த இதுல என்ன பண்ணுவாங்க இவங்க, எதுல சம்பாதிக்கிற அந்த பணத்தை என்கிட்ட நான் நிறைய வச்சிருக்கிறேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் வாழ்வேன், நான் அப்படிதான் செய்வேன். ஆமென். நீ நிறைய பேருடைய வாழ்க்கை சின்ன பின்னமா இருக்குது. கோர்ட்ல போய் பார்த்தா அப்பனும் சுப்பனும் முனுசாமி கந்தசாமி வேலு இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் யாருமே இல்லை. கேஸ்ல பார்த்தா கேஸ் எடுத்து வாசிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, ஜோசப், ஜான், ஆமா பிலிப்பு, யோவான், ஜோசப். யார் பேர்ப்பா ஜோசப்? இங்க யாருன்னா இருக்கிறீங்களா? பிலிப்பு, ஜோசப், தயவுசெய்து யாரா இருந்தா சொல்றீங்கப்பா. யாரும் இல்லைல்ல? எஸ்தர் இருக்கீங்களா? பிலோமியா இருக்கீங்களா? யார் இருக்கா? மேரி. மேரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இங்க இருக்கீங்களா? இங்க இல்லைல்ல? ஏங்க சொல்லுங்களேன், இருந்தீங்கன்னா கோச்சிக்கு போறீங்க, சொல்லுங்க. யாரும் இல்லை. பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் இவங்களாம் தேடிக்கிட்டு இவங்களாம் போயிட்டு இங்க கடன் அங்க கடன். பெண்ணு வீட்லயும் சமாதானம் இல்லை. 50 சவரம் போடுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 10 சவரம் தான் போட்டாங்க. எங்க இருக்குது இந்த அன்பு? ஆமென். அல்லேலூயா. ரெபெக்கால கட்டும்போது ஈசாக்கு கேட்டாரா? ஈசாக்கு தான் கேட்டாரு, ரெபெக்கால் நீ வரும்போது இவ்வளவு அமௌண்ட் கொண்டு வான்னு சொன்னாரா ரெபெக்கா கிட்ட? தன் சகோதரர்கள், ரெபெக்காலுடைய சகோதரர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவளை இருக்கிற எல்லா சொத்து எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சாங்களாம். என் எஜமான் எலியேசர் சொல்றாரு, என் எஜமான் சீமாட்டின்றாரு, பெரிய கோட்டீஸ்வர மில்லியனரு, அவருக்கு அது தேவையில்லைங்க. யார் சொல்றா? எலியேசர். எலியேசர் வந்து சொல்றாரு, தன் எஜமானுடைய மகனுக்கு நான் பெண் பார்க்கும்படியாக வரும்பொழுது. ஸோ அவரு போறாரு, அவர் அழகா சொல்றாரு, நான் தண்ணி குடிக்க உட்காருவேன், நான் குடிக்க உட்காரும் போது எனக்கு தண்ணி கொடுக்கணும், எனக்கு மாத்திரம் இல்லை என்னுடைய கூட வந்திருக்க ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுன்னு போய் உட்கார்றாரு. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா வராங்க. ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நல்ல ஒரு மருமக வரான்னு சொன்னா
ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா அந்த வீட்டுக்கு கொண்டு வராரு. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு கொண்டு வர்றோம், கர்த்தர் செய்வாரு. அன்பா இருக்கணும். தேவனோட நீ இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், என் பிள்ளைக்கு நான் பெஸ்டா கொடுப்பேன்னு. ஒஸ்டானது கொடுக்க மாட்டார், பெஸ்டா கொடுப்பாரு, அருமையா கொடுப்பாரு. குடும்பத்துல எவ்வளவு பாத்திரங்கள் இருந்தாலும் தேய்ச்சிதான் ஆகணும். ஆமேன். எவ்வளவு துணி இருந்தாலும் துவைச்சுதான் ஆகணும். எத்தனை மாடி இருந்தா கூட மேலே ஏறி போய் காய போட்டு தான் வரணும். இப்படிப்பட்ட மருமகளை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே தலைகீழ இருக்குது. தலைகீழ கொஞ்சம் துணி போய் காய போட்டு வந்துருங்க, கொஞ்சம் சமையல் செஞ்சிருங்க, கொஞ்சம் பாத்திரம் விளக்கிடுங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, துணியும் துவைச்சிருங்க. நீங்க என்ன பண்றீங்க, நான் வேற என்ன பண்றது, வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேங்க, செஞ்சுதானே ஆகணும். அப்ப ஊழியக்காரனா இருக்கியா, ஊழிய செய்யலையா, என்னங்க பண்றது? இத ஊழியம் முதல் வீட்டை, அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுப்பாங்க. வீட்டை கட்டாதவன் சபையை கட்டிடுவானா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வசனத்தை வச்சுப்பாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை ஒழுங்கா உபயோகப்படுத்தலாம், புடுங்கி எங்க போட்டுருவாரு, நரகத்துல போட்டுருவாரு. பல்கடி அங்க போய் போட்டுருவாரு. அங்க கடிச்சா கூட பல்லு உடையாது, சொரண்டி பிரிச்சு எடுத்தா கூட ஒன்னும் நடக்காது, வேதனை வந்துட்டே இருக்கும் நரகத்துல. ஊழியம் செய்யும் போது ஊழியம் செய்யணும், ஊழியக்கார மாப்பிள்ளை வேணும்னு கேட்பாங்க, இப்படி இருக்கணும்னு கேட்பாங்க, அப்படி இருப்பாங்க கேட்பாங்க. ஆனா கர்த்தருக்காக உண்மையாய், தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறானா, ஆமேன், இப்படிப்பட்ட ஜபத்துல வைங்க. இப்படிப்பட்ட ஒரு மக வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். இதுதான் இயேசு நமக்குள்ள வைத்திருக்கிற அந்த அன்பு நமக்கு. அதனால்தான் தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்மள 16 வசனத்தை வாசிங்க. 16ல அன்பை விசுவாசித்திருக்கிறோம், இருக்கிறார். அடுத்தது பூரணப்படுகிறது. அடுத்தது இல்லை. ஆமென். அல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒருவன் சொல்லியும் கூறாத இருக்கிற கடவன் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம பக்கத்துல அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், ஒருவேளை நம்மளால முடிந்த வரைக்கும் அவங்களை நம்ம அன்பு காட்டணும். உண்மையிலே முடியாது, நம்ம கிட்ட அவங்க கிட்ட காட்டவும் முடியாது. ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த வசனத்தை கையை வச்சு நீங்க வாசிச்சு சொன்னீங்க, சகோதரனிடத்துல நீங்க அன்பு கூற முடியாதா? முடியுமா? முடியாது. இயேசு உனக்குள்ள வரலன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. அவன் என்னத்தான் உன்னை காரி துப்பி அமிச்சா கூட, என்னத்தான் பேசுனா கூட, என்னத்தான் உங்களை வீட்டு வாசல் நின்று உங்களை அவமானப்படுத்தினா கூட, நீங்க அங்க இயேசு உனக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் அந்த கிட்ட அன்பு காட்ட முடியும். அல்லேலூயா. மேல அதான் சொல்லுதுங்க, வசனம் தானே சொல்லுது, தேவனிடத்தில் நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லணும் இருக்கான். இதெல்லாம் செய்யலன்னு சொன்னான். ஏங்க நான் அன்பா தாங்க இருக்கேன், நான் நடக்கிறேங்க, நான் அப்படி இருக்கேங்க எப்படி இருக்கேன்னு சொல்றான். ஆனா தேவனிடத்துல 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வந்து சொல்லுது, சொல்லியும் பகைத்தால் அல்லேலூயா. யாரால பெற்றிருக்கிறோம்? சகோதர இடத்துல அன்பு கூர்ந்தா யார் இடத்துல இந்த கட்டளை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? தேவனிடத்துல பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
ஸோ தேவனை வச்சு எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை சொல்லி சொல்லி பாருங்களேன். நீங்க சொல்ல 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 உங்களை தேடி எல்லாமே வரும். அல்லேலூயா. எனக்கு 5 சகோதரர்கள். எனக்கு அண்ணா, பெரிய அண்ணா, நான் தான் கடைசி பிள்ளை. என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க. எதுக்கு தெரியுமா? நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன்றதுக்காக. எல்லாம் இந்துஸ், நாங்கள் எல்லாம், என்னுடைய பேக்ட்ராப் எல்லாம் இந்துஸ் தான். அம்மா வந்து கிறிஸ்டின், அம்மா கிறிஸ்டின், அப்பா இந்து. அதான் சொல்லுவாங்க பாருங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு என்ன பண்ணுவோம். எங்கள் அப்பா இந்த பக்கம் ஒரு பக்கம் செய்வார், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், இப்படி தலையை வணங்கி இப்படி செஞ்சுன்னு இருக்கணும். எங்கள் அம்மா இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, கேண்டில் எடுத்துவாங்க, இதுக்கு கேண்டில் எடுத்துட்டு நீங்கள் உட்காந்துணும் அங்கேன்னுவோம். ஆர்சி ஃபேமிலியில் கையில் மாயை வச்சு என்ன பண்ணுவோம், இந்த மாலை ஒன்று சொல்லுவாங்க, அதை வச்சுன்னு அது அது இவ்வளோ சொல்லக்கூடாது, அதெல்லாம் அது பண்ணின்னு இருப்போம் ஒரு பக்கம். ஸோ இப்படியே அப்படி இருக்கும்போது நான் நடுவில் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு சபைக்கு போனேன். அந்த சபையில் என்ன பண்ணேன், 1988 போனேன். 8 சும்மா இந்த மாதிரி கூட்டத்தில் போய் இப்படி சும்மா ஓரமாக போய் உக்காந்துட்டேன். எதுக்கு போனேன்னா, என்னுடைய சின்னம்மா வந்து சித்தி, என்னுடைய சித்தி வந்து எங்கள் அம்மாவுக்கு பிறந்தவங்க. எங்கள் அம்மாவுக்கு பிறந்த சித்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க சபைக்கு போவாங்க. சபைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவள் குழந்தை, என் தங்கச்சி சின்னவா, இந்த மாதிரி தான் அழகாக பின்னாடி தான் இந்த மாதிரி குழந்தைங்களாம் வச்சுருக்காங்க பாருங்க. சும்மா அப்படி போய் உட்காந்து பின்னாடி அவங்கள பார்த்துக்கிறதுக்கோசம் போவேன். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கோசமே அப்படி போய் பின்னாடி உட்காந்துவேன். பின்னாடி லாஸ்ட் பிரதர் உட்காந்துக்கிறாரு பாரு, அந்த மாதிரி உட்காந்துவேன். குழந்தைய வச்சு இப்படி தான் உட்காந்துருப்பேன். அழுத்துறான்னு சொன்னால் உடனே அவளுக்கு சாக்லேட் கொடுக்குறது. அங்கே பிரசங்கம் ஓடும், பாஸ்டர் பேசின்னு இருப்பாங்க, பிரசங்கம் ஓடிட்டு இருக்கோம், பின்னாடி உட்காந்துருப்பேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவள் உடனே அழ ஆரம்பிச்சானா உடனே வெளியே கூப்பிட்டு போய் அவளை வேடி காமிச்சிட்டு வருவேன். இப்படி தான் நான் சபைக்குள்ளே வந்தேன், சர்ச்சுக்குள்ளே இப்படி தான் வந்தேன். அப்படி வந்து உக்காந்து பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். போக 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 எதுக்கு தெரியுமா, ஒரு சாக்லேட்டு கோசம் அவங்க சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. பாப்பா சாப்பிட்ற மாதிரி வாயில் 2 வாயில் 1 ஊட்டுவேன், 2 வாயில் போவோம். அந்த அம்மாவுக்கு தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் ஊட்டுவேன், 2 சாக்லேட் என் வாயில் போவோம். ஒரு பிஸ்கெட் அது வாயில் ஊட்டுவேன், 2 பிஸ்கெட் என் வாயில் போவோம். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பால் கொடுப்பேன், எனக்கு 2 கிளாஸ் பால் போவோம். இப்படித்தான் ஏமாத்திக்கின்னு அப்படியே ஜாலியாக. அதுக்கோசமே சர்ச்சுக்கு வந்தேன் நான். சர்ச்சுக்கு வரும்போது காரணமே இப்படி தான், என் தங்கச்சி பார்த்துக்கிறதுக்கோசமே அங்கே பின்னாடி உட்காந்துருந்தேன். அப்படியே போக 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 இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அண்ணனுங்களாம். நான் சில காரியங்களாம் நான் கொஞ்சம் அங்கேயும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்க 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 எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. எனக்குள்ள கொஞ்சம் பாப்பா பெரியவள ஆவாவா கொஞ்சம் கொஞ்சம் ஆவாவா கொஞ்சம் கருத்து தெரியும் போது பக்கத்தில் உட்கார வச்சோன்னே நானும் கேட்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து கேட்கணுன்னே உடனே அம்மா பக்கத்தில் உட்காந்தோம். அப்படியே கொஞ்சம் உட்காந்துன்னு அவள் எதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள், அதனால் பக்கத்தில் கொஞ்சம் வயசு பெரிய பிள்ளையாடோன்னே அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். இப்படியே கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு. இவன் சும்மா போய் பார்த்துக்கிட்டு தான் போனான், இவன் கிறிஸ்டின் ஆயிட்டானே. எங்கள் 5 அண்ணனுக்கு என்ன பண்ணாங்க, உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு துணி எடுத்து தர மாட்டேன். ஏன்னா நான் எல்லாமே எங்கள் அண்ணன் சார்ந்து தான் நான் வாழ்ந்துட்டு கொண்டிருந்த நாட்கள். எதுவுமே எனக்கு காசு கேட்டால் கூட ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினா கூட ஒரு காசு கேட்கும்போது என்ன பண்ணுவேன், அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அப்படிதான் ஒரு காசு கொடுங்கன்னு நான் கேட்டால் கூட இதுதான். ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஸோ அப்போ தேவனுடைய அன்பை நான் ருசி பார்க்க எனக்குள்ள இயேசு வந்த உடனே எனக்குள்ளாக இயேசு கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. என் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாம், அது நிறைய காரியங்கள் நடந்தது, அதெல்லாம் டேஷ் எல்லாம் சொன்னா நிறைய டைம் இருக்காது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த ஆளை இன்னைக்கு முன்னாடி நிக்க வச்சிருக்கிறாரு. இந்தாங்க எனக்கு ஒரு ஊக்கமா ஒரு கை தட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு தானே பண்ணாரு, எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால தான் பின்னாடி இருக்கிறவங்களாம் ஏன் திரும்ப முன்னாடி வர சொல்றேன். ஆரம்பத்தில் ஏன் சொன்னேன், பின்னாடி உட்காந்துருக்கலாம் ஏன் முன்னாடி வாங்கன்ட்டு. அல்லேலூயா. பாருங்க, அப்பா தான் கை தட்டுறாரு. இனிமேல் அவர் என்ன பண்ண போறாரு, அடுத்த வாரம் பார்க்கும்போது இந்த இடத்துல சீட்டு ஃபுல்லாக இருக்கணும், இங்கேருந்து சீட்டு ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி இங்கேருந்து சீட்டு ஃபுல்லாக இருக்கணும். பின்னாடி புது ஆத்துமாக்கள் வர்றவங்கள உட்கார வைக்கணும். அல்லேலூயா.
நீங்க அங்க உட்கார வச்சு பழைய அந்த வர புது புது ஆத்மாக்கள் வரும்போது அவங்க கிட்ட சொல்லி சத்தியத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணா அவங்கள முன்னாடி உட்கார வைக்கணும். ஆமென். சின்ன சின்ன விஷயம்தான். பெரிய இது ஊழியம் வந்து பெருசா நினைக்கிறீங்க. நீங்க இறங்கி பிராக்டிக்கலா செஞ்சீங்கன்னா சபையில 100 ஆத்மாக்கள் வேணுமா வானாவா? அவங்க தான் கை தட்டுறாங்க, இந்த பக்கம் வரலையே. ஆமென். நீங்க அன்பு காட்டும் போது, நீங்க பேசும்போது, நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. என்ன இது இத்தனை நாளா நம்மளை பார்த்தால மூஞ்ச சுலுக்கின்னு போற ஆளு ஆச்சே, எப்படிமா இருக்கிற அப்படின்னு நீங்க பேசின உடனே இறங்கிடும் டம்முன்னு. அந்த அம்மா அப்படியே வருவாங்க, உங்ககிட்ட பேசுறவங்க அப்படியே வருவாங்க. நீ போய் அம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா, எப்படிமா இருக்க அப்படி விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன உடனே அடுத்த வாரம் உங்க சபையில வந்து உக்காந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதை காட்டுறது இல்லை. என் சகோதரர்கிட்ட எனக்கு எவ்வளோ துன்பப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தாங்க. ஆனால் நான் என் அன்பை காட்டிகிட்டே இருந்தேன். இயேசு எனக்குள்ள இருந்ததுனால என்னுடைய அன்பை அவங்க கிட்ட காட்டிகிட்டே இருக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாங்க. இவன் வரமாட்டான் வரமாட்டான் வரமாட்டான்னு சொல்லி எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவர் அறியாத இருக்கிறாங்க, ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் இருக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு கூப்பிடுவாங்க. ஆனா எப்போ கூப்பிடுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சிருவாங்க. ஃபங்க்ஷனு ஞாயிற்றுக்கிழமை வச்சா போக முடியுமா? ஆனா நிறைய பேர் டிமி கூத்துட்டு போறாங்க. ஐயோ உங்களை சொல்லுங்க, ஐயோ நீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க போயிட்டு வாங்க, உங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க காது குத்துக்கு போகலாம், கல்யாணத்துக்கு போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம், நான் உங்களை சொல்ல மாட்டேன். நான் வேற யாரையோ சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம் பத்தியா, வீட்டில் பொட்டி காலி ஆயிடும். இல்லையா? பொக்கிஷமான பொட்டி, அந்த பொட்டியில இருக்கிற எல்லா துட்டு எல்லாம் காணாம போயிடும். ஆண்டவரை ஏமாத்திட்டு போயிட்டேனா, ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு எனக்கு இந்த ஓய்வு நாள்ல ஏதாவது இப்போ என்னுடைய நான் தூக்கி வளர்த்த என் பொண்ணு, அதான் எங்கள் அண்ணன் பொண்ணுங்களாம், என்னுடைய அண்ணன் பொண்ணுங்களாம் சித்தப்பானா உயிரை விட பிள்ளைங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு திருமணமாகி இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. எம்மா உங்களுக்கு தெரியலடா செல்லம், வரமாட்டேன்டா. தெரியும் சித்தப்பா, நீங்கள் சர்ச்சையும் முடிச்சுட்டு பொறுமையாக வாங்க சித்தப்பா. யாரு சொல்லுது? அல்லேலூயா. நான் காட்டின அந்த அன்பு, என் சகோதரனிடத்திலையும் என் அண்ணன் இடத்திலையும் காட்டின அன்பு, இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, எப்பா ரொம்ப பயங்கரமா வைராக்கமா இருக்கிறவங்க, அப்பா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கப்பா. யார் சொல்றா? யார் சொல்றா? நீ காட்டின அன்பு, நீ காட்டுற பாசம் வெறும் பிரசங்கத்துக்கு மாத்திரம் இல்லை. நான் ஏதோ வந்து உதார் விட்டு போயிட்டு அது காட்டுறதுக்காக இல்லை. என்னுடைய அன்பு அவங்களுக்கு காட்டும் போது இன்னைக்கு அவங்க கேட்கறாங்க, நீ ஜெபம் பண்ணிக்கப்பா, எனக்காக இந்த தேவைகள் இருக்கு, இந்த காரியம் இருக்கு. எங்க இருந்தேன்? பின்னாடி இருந்தேன். என் சகோதரனுக்காக நான் பரிந்து பேசியிருந்தேன், சகோதரனுக்காக எல்லா காரியத்தை வேலை செஞ்சவன். இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு பொசிஷனை கொடுத்து நீ நிக்க வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அப்படிதான் செய்ய போறார் ஆண்டவர். என்ன செஞ்சவரு, என் கூட இருக்கிற பெரிய தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. ஆமென். உங்ககிட்ட இருக்கிறாரு. நீங்க பிராக்டிக்கல் லைஃப்ல வராத வரைக்கும் 100% செய்யவே முடியாது. இயேசுவை வணங்கி இயேசுவோட கூட இருந்து, ஆண்டவரே நான் எதை செஞ்சாலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்த ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. துரோகிய கூட இயேசு மன்னித்தாருங்க. அப்ப நீங்களும் நானும் ஏன் மன்னிக்கிறது இல்லை? நம்ம மன்னிக்கிறது இல்லை. நம்ம மன்னிக்கணும், அவங்களை நேசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போறேன். இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5:48 இருக்கா பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம்
ஆகையால் ஆ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ம் பூரண சற்குணராய் இருக்கிறது போல ம் நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். அல்லேலூயா. மறுபடியும் வாசி தங்கச்சி. ஆகையால் ம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ம் பூரண சற்குணராய் இருக்கிறது பூரண சர்க்குணா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் அல்லேலூயா ஒரு சொல்லுவோமா? பூரண சர்க்குணர ஒரு காரியத்தை கூட அவர்கிட்ட கண்டுபிடிக்க முடியலங்க. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற யார் அவரு? பிதாவானவர். பிதாவானவர் பயங்கரமானவர். அவரு அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு. மோசக்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. மோசக்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த மாதிரி சொன்னாரு, அவரு சொன்னதை சொல்லிட்டுங்க, நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ எப்பா இவங்க என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க, இவங்களை என்ன பண்றேன், அழிச்சிடுவேன், நீ மட்டும் வந்துரு என்கிட்ட. மோசே அப்படிதான் கேட்டாரு, நீ மட்டும் என்கிட்ட வந்திருப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன்ப்பா, நீ வந்திருப்பா, என்கிட்ட வந்திருப்பா, இவங்களை எல்லாம் அழிச்சிரு, நான் அழிச்சு போட்டுடுறேன். பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. யாரு? பிதாவானவர் பயங்கரமா டார்ச்சர் போட்டு தேவங்கிட்ட சொல்றாரு. ஆனா இந்த சர்க்குணம் என்று சொல்லும் போது, பூரண சர்க்குணம் சொன்னா அவர் சொல்றாரு, மோசே சொன்ன வார்த்தைன்னா, தேவனே எகிப்தில இல்லாத கல்லறையா, எகிப்திலே இல்லாத இதையா இங்க வந்து என்ன பண்றீங்க, வனாந்தரத்துல வந்து இங்க போட்டு இங்க கல்லறையில இத்தனை பேரை நம்ம சாவு போட்டு புதைச்சோன்னா என்ன ஆகுது ஆண்டவரே? யார் சொல்லுவா? உன் தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி எவன் சொல்லுவான்? பார்வோன் சொல்லிடுவானே. பார்வோன் சொல்லிடுவாரு. அங்க இருக்கிற மனுஷன் பாத்தியா, உன் தேவனை கூட்டு போனாரு, கூட்டு போயிட்டு கடைசியில் என்ன ஆச்சு பாரு, எல்லாரையும் சாவடிச்சிட்டாரு பாரு. அவன் சொல்லுவான், ஆண்டவரே ஒரு திசை, ஆண்டவரே ஒரு திசை, கொஞ்ச நேரம் அப்படியும் நீங்க உங்க கோபம் தள்ளிலன்னு சொன்னா ஒரே வார்த்தை சொன்னாரு, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற என் பேரை கிறுக்கி போட ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? அக்கா கிட்ட பேசாம இருந்தா எப்படிங்க இருக்கும்? அண்ணன் கிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருந்தா எப்படி இருக்கும்? புள்ள கிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? மக கிட்ட பேசாம இருந்தா எப்படி இருக்கும்? சண்டை போட்டு பக்கத்து வீட்லயும் எதிர் வீட்லயும் சண்டை போட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்குமா? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்ம பேர் என்ன பண்ணுவாரு? ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைப்பாரு. அதுக்கு தான் சொல்றேன், பூரணமா இருக்கணும் அன்பு. சும்மா மாயமான அன்பா இருக்கக்கூடாது. தேவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் அவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்றாரு. நான் சொல்லக்கா, நான் சொல்லவே இல்லை, வேதத்தில் சொல்றது. ஆமென். ஜாக்கிரதை, ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டலாம் இருக்கணுமா? மறுபடியும் கடைசியா அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? எபேசியர் 1:4. எபேசியர் 1:4, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு பிரியமானவர்களே புகழ்ச்சியாக எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அன்பு உள்ளவர்.